என்னதான் நம்ம பூரிக்கு டிஃப்ரெண்ட்டாக டிஷ்ஷஸ் செஞ்சாலும், நம்மளுக்கு இந்த பூரி கிழங்கு மாரி வராது. அவ்வளோ டேஸ்ட்டா இருக்கும். இது பட்டாணிலாம் சேர்த்து என்னோட ஸ்டைல்ல செஞ்சுருக்கேன். இது எப்படி செய்றதுன்னு இப்ப பார்க்கலாம். அதுக்கு ஒரு கடாயில எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதும், கடுகு, கடலைப்பருப்பு, அதுக்கப்புறம் பொடியா நறுக்குன இஞ்சி, பூண்டு, இது கூட ஒரு 2 கொத்து வந்து கருவேப்பில, பெருங்காயம், பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இத நல்லா வதக்கி விட்டுட்டு, இப்ப இதில வெங்காயம் சேர்த்துக்கலாம். ஒரு 3 வெங்காயம் நான் சேர்த்துருக்கேன். இப்ப இத நல்லா வதக்கி விட்டுட்டு, வதங்குனோனே பச்சை மிளகா 2 பச்சை மிளகா பொடியா நறுக்கி சேர்த்துக்கோங்க. இப்ப இது கூட பச்சை பட்டாணியும் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. இப்ப இதில ஒரே ஒரு தக்காளி, தேவையான அளவு உப்பு இதையும் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. இப்ப தக்காளி எல்லாம் நல்லா வெந்து வரட்டும். நல்லா வதங்குனோனே, இப்போ ஒரு 1/2 ஸ்பூன் வந்து மஞ்சத்தூள சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டு, இப்ப வேக வச்ச உருளைக்கிழங்க கொஞ்சம் மசிச்சு சேர்த்துக்கோங்க. ஒண்ணும் பாதியுமா மசிச்சு இருக்கட்டும். இப்ப சேர்த்துட்டு இதோட சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. இப்ப தேவையான அளவு தண்ணி ஊத்தி இத நல்லா கொதிக்க விடுங்க. இப்ப இது கொதிக்கிற டைம்ல நம்மளுக்கு கடலை மாவு 2 ஸ்பூன் எடுத்து நல்லா கட்டி இல்லாம கரைச்சு வச்சு இதோட சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா கொதிக்க விடுங்க இத. கொஞ்சம் கொத்தமல்லியும் இதோட சேர்த்துட்டு, இந்த கடலை மாவு பச்சை வாசனை போற அளவுக்கு நல்லா கொதிக்க விட்டு இறக்கணும். இத மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் வந்து கொதிக்க வச்சு இறக்கிக்கலாம். அவ்வளோதான் நம்மளுக்கு இப்போ சூப்பரான மசாலா, உருளைக்கிழங்கு மசாலா வந்து ரெடி ஆயிடுச்சு. இது இந்த மாரி நல்லா சுட சுட பூரியோட சர்வ் பண்ணுங்க. சூப்பரா இருக்கும்.